Hi guys. So actually finally I got the another offer. ஸோ ஒரு கம்பெனியில் எப்படியும் கஷ்டப்பட்டு சர்ச் பண்ணி ஒரு ஜாப் கிடச்சிருச்சு. ஆக்சுவலி அது ஒரு ஏஐ பெஸ்ட் ப்ராடக்ட் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி ஒரு ஜாப் கிடச்சிருச்சு எனக்கு. ஓகே. ஸோ ரொம்ப எப்படி சொல்கிறது, ஆக்சுவலி ஐ ஹேட் மை லைஃப் ஃபார் தட் ஜாப் சர்ச்சிங் டைம் பீரியட். ஏன் அப்படின்னா ஜூன் 30 எனக்கு ஒர்க் போயிடுச்சு. ஸோ எல்லாருமே ரீசன் அந்த ஜஸ்ட் ப்ராஜெக்ட் ப்ராப்ளம், ஏஐ ப்ராப்ளம்னால ப்ராஜெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐ லாஸ் மை ஜாப் இன் June 30, 2026. ஸோ அதுக்கு முன்னாடி 1 மந்த்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருச்சு ஜாப் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸோ அது அந்த அந்த டைமில் அந்த 1 மந்த் ஜூன் மந்த் ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஜாப் சர்ச் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக என்னோட ப்ரொஃபைல் ஃபுல்லாக நான் ஆப்டிமைஸ் பண்ணிட்டேன். திரும்ப என்னோட ப்ரொஃபைலை நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஜூன்லேருந்து அந்த ஜூலை 1லேருந்து ஸ்டில் நோ எனக்கு ஜாப் ஆஃபர் கிடைக்கிற வரைக்கும் எனக்கு எஸ்டர்டே தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. ஸோ எஸ்டர்டே வரைக்குமே ரொம்ப சர்ச் பண்ணேன். கிட்டத்தட்ட அதுலேயே ஒரு 8-10 இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணிட்டேன். ஸோ அட்டன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6-7 இன்டர்வியூ ரிஜெக்டட். என்னன்னே தெரியல. ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போயிடுவேன். ஸோ ஃபைனல் ரவுண்டில் என்ன ரீசனே தெரியாமல் ரிஜெக்ட் ஆகிடுவேன். ஸோ என்னன்னே தெரியாது. ஸோ அதேமாரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைனலி எனக்கு ஒரு ஜாப் ஒரு ஏஐ பேஸ்டு கம்பெனிலே ஒரு ஜாப் எனக்கு கிடச்சிருச்சு. ஓகே. ஸோ வித்தின் ஒரு 20லேருந்து 25 டேஸ்க்குள்ளே எனக்கு ஜாப் கிடச்சிருச்சு. அதே மாதிரி தான் நான் 2025 காலேஜ் முடிச்சுட்டு வரக்குள்ள அப்பயுமே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 டேஸ்ல ஜாப் கிடைச்சிருச்சு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, நான் ஒரு ப்ராப்பர் மெத்தட், ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஜாப் சர்ச் பண்ணேன். லைக் நார்மலா லிங்க்டின், நாக்வரி இதுல ஜாப் சர்ச் பண்ணாம ஸோ ப்ராப்பரான ஒரு மெத்தட்ல ஜாப் சர்ச் பண்ணேன். ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கரெக்டா ஒரு ப்ராப்பரான ஃபாலோ பண்ணி ஒரு கன்சிஸ்டன்சியோட நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஜாப் சர்ச் பண்ணேன். ஸோ 2 டைம்ஸ்மே நான் ஒரு ஷார்ட் டைம் பீரியட்ல ஒரு ஜாப் நான் எடுத்துட்டேன். ஸோ இதே தான் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் நல்லா சொல்லியிருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணவங்க ஒரு சக்ஸஸ் கிடைச்சிருக்கு. பட் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு ஸ்டில் நோ நிறைய பேர் கிடைச்சிருக்கு, நிறைய பேர் ஜாப் இன்னும் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. இந்த ரெசியூமே வச்சு நான் கிட்டத்தட்ட பல நாள் கஷ்டப்பட்டு ஜாப் சர்ச் பண்ணி இப்போ ஃபைனலி ஒரு ஜாப் கிடைச்சிருச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த அனுபவத்தை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வைரா ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியில் நெக்ஸ்ட் சண்டே ஒரு வெபினார் எப்படிலாம் ஜாப் சர்ச் பண்ணுறது, எப்படி ப்ராப்பராக என்ன மாதிரி நீங்களும் எப்படி ஒரு ஜாப் ப்ராப்பராக எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடலாம். ஒரு வெபினாராக கொடுக்கலாம், லைவ் வெபினாராக, ஃப்ரீ வெபினாராக தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கான எல்லா ப்ராப்பரும் தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த வீடியோவுக்கு எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வேணும். ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல முடியாது, ஒரு ப்ராப்பர் மெத்தட் ப்ரீவியஸா உள்ளது, அதை எப்படி ப்ராப்பரா ஃபாலோ பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 100 கமெண்ட்ஸ் என்னோட யூடியூப்லயும் அப்லோட் பண்றேன், இன்ஸ்டாகிராம்லயும் அப்லோட் பண்றேன். ஒரு 100 கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லா நான் நெக்ஸ்ட் சண்டே என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு வெபினார் உங்களுக்காக நான் தரேன். டோட்டலா ஃப்ரீயா ஒரு இன்ட்ராக்ஷன் கான்வர்சேஷனோட உங்களுக்கு தரேன். ஓகே. ஸோ தேங்க்யூ. ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் இன்னும் அப்டேட் பண்ணுறதுக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒரு நல்ல ஒரு லேர்னிங் என்னோட வைரா கம்யூனிட்டி மூலமா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ தேங்க்யூ. என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே. ஸோ ஐம் வித் யூ. ஸோ டோன்ட் ஃபியர், டோன்ட் வரி. ஸோ நம்ம கண்டிப்பாக ஒரு ஜாப் எடுக்கிறோம். ஓகே. ஸோ தேங்க்யூ. பை.